சத்குரு வணக்கம். இன்று மீண்டும் ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதாவது என்னென்னா, காமெண்ட்ஸில் சில தம்பிங்கெல்லாம் கேட்குறாங்க, நாங்கள் இப்போ தான் சாமிக்கிட்ட போகிறோம், நாங்கள் பேசுனா நாங்கள் பேசுவது சாமி எப்படி எங்களுக்கு பதில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கான ஒரு விளக்கத்தை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது என்னென்னா, சாமிக்கிட்ட நம்ம உள் மனசில் நம்ம பேசணும். நம்ம மனசுக்குள்ளே பேசணும், நினைக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேச போகிறோம் அப்படின்ட்டு உள்ளுக்கு அவர் கூட நம்ம பேசணும். இப்போ நம்ம நேருக்கு நேராக ஒரு மனிதரை பார்த்து வணக்கங்க எப்படி இருக்கீங்கன்னு அப்படி கேட்குறோம்ல, அந்த மாதிரி உள்ளுக்கு நம்ம மனசுக்குள்ளேருந்து நம்ம சாமிக்கிட்ட நீங்கள் அப்பான்னு கூப்பிடலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி சத்குரு பகவான் கனகன்பட்டி அப்பாவை நீங்கள் எப்படி வேணுமா கூப்பிட்டு அவரு கூட நீங்கள் பேசலாம். இப்போ புதிதாக போகிற சகோதரர்கள் நீங்கள் அந்த சாமி கனகன்பட்டி சாமியோட அந்த ஃபோட்டோங்க, அப்புறம் ஜீவ சமாதிக்கு போக்கில் சாமி அந்த அமைப்பில் இருக்கிற அந்த காட்சிங்க ஜீவசமாதியில், அதெல்லாம் நல்லா மனதில் ஆழமாக நினைக்கணும். அந்த காட்சியை அப்படியே உள்ளுக்கு உள்வாங்கி அந்த காட்சிங்களை நினச்சி சாமி உங்கள் கூட இருக்கிறதா நினச்சி நீங்கள் உள்ளுக்கு பேசுங்க. கண்டிப்பாக சாமி உங்கள்கிட்ட பதில் கொடுப்பாங்க. இதுக்கு நான் ஒரு உதாரணம் உறுதியாக கனகன்பட்டி சத்குருவை நினச்சி இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு உதாரணம் கொடுக்குறேன். அது என்னென்னா, ஒரு முறை நான் சாமிக்கூட மோகன் தோட்டத்தில் உட்காந்துருந்தேன். அந்த நேரத்தில் கூட்டம் கொஞ்சம் கூட தான். அப்போ எல்லாரும் அந்த மரத்தை சுற்றி, வேப்ப மரம் சுற்றி அங்கங்கே உட்காந்துருந்தாங்க. சாமி அன்றைய தினத்தில் ரொம்ப சத்தம் போட்டு ஏசிக்கிட்டு இருந்தாங்க. வரவங்கள ரொம்ப அளவுக்கு மீறி ஏசிக்கிட்டு போங்கடா அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப. அப்போ நான் அந்த தினத்தில் நானும் உள்ளுக்கு எனக்கே மனசு சங்கடமாக போயிடுச்சு. எல்லாரும் நம்ம கனகன்பட்டி சத்குரு அப்பாவை அவரோட அருள் கிடைக்கணும், அவரோட ஆசி கிடைக்கணும், வாழ்க்கை மாறணும், அவங்களோட கர்மாக்கள் குறையணும், சாமி ஏதோ வழி காட்டுவார் அப்படின்னு நினச்சி தான் பெரும்பாலும் எல்லாரும் வரோம். ஆனால் அங்கே வந்தோடனே ஏன்பா இப்படி திட்டுறீங்க, ஏன்பா எல்லாரையும் ஏசுறீங்க அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் அவர்கிட்ட ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது இப்போ நிஜத்தில் நம்ம அப்பா அம்மா வீட்டில் ஏதாவதுன்னா நம்ம எப்படி கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் உரிமையோடு அப்பாங்கிட்ட எப்படி நம்ம பேசுவோம், ஏதாச்சும் வேணும்னாலும் சரி, முறைச்சிக்கிட்டாலும் சரி, கொஞ்சம் உரிமையோடு பேசுவோம். அந்த மாதிரி தான் நான் சத்குரு அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் இதுதான் சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்கள் என்னப்பா வர்றவங்கெல்லாம் ஏசிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்காக நாங்கள் உங்ககிட்ட வரோம், இவ்வளோ தூரத்துலேருந்து வரோம், எல்லாரும் ஒரு மனசு குறை, மனசில் வேதனை, அவங்களுக்கு எல்லாம் நல்லா வாழ்க்கை அமைன்னு தானே வர்றாங்க, நீங்கள் ஏன் அப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் இதை தான் மனசுக்குள்ளே கொஞ்சம் அழுத்தமான குரலில் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு சாமி அந்த வேப்ப மரம் அங்கேருந்து எனக்கு பதில் கொடுக்குறாரு. நான் சாமி பக்கத்தில் இல்லைங்க, நான் கொஞ்சம் தூரமாக உட்காந்துருக்கேன். சாமிகிட்ட அவரோட கண் பார்வை நேராக என்னை பார்த்து என்ன தெரியுங்களா சொன்னார், டே கொள்ளைக்காரெல்லாம் இங்கே உட்காந்தா எப்படிடா அப்படி தான் கேட்டார். கேட்டுட்டு என்னை அப்படியே அந்த பார்வையிலே ஒரு முறைச்சாரு பாருங்க. அந்த பார்வை என்கிட்ட இருக்குன்னும் என் மனசுக்குள்ளே இருக்குது. அப்படியே தலையை கீழே போட்டு மௌனமாக ஆயிட்டேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அங்கே போகிறவங்க ஒருத்தரும் என்ன செஞ்சுட்டு வராங்க, என்ன நோக்கத்தோடு வராங்க, எதுக்காக வராங்க எல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு ஏற்றுக்க முடியாதது நம்ம அவர் சொன்ன வார்த்தையை வச்சு பார்க்கக்குள்ள மற்றவங்கள துன்புறுத்துறது, மற்றவங்க மனசு வேதனைப்படுறது, இதெல்லாம் சாமிக்கு கனகன்பட்டி சத்குருனால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம்ன்ட்டு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகையினால நாம் ஏதாவது தவறு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருந்தாலும் அவர்கிட்ட முன்கூட்டியே மன்னிப்பு கேட்டு
பிறகு அதிலிருந்து நம்ம அந்த தவறுகளை செய்யாமல் இருந்து நம்ம வாழ்க்கை பயணத்தை நடத்தினா கனகன்பட்டி சத்குரு அப்பா உறுதியாக சொல்கிறேன், நம்மளுக்கு பக்க பலமாக இருந்து துணையாக எப்பவுமே இருந்து சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு. இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.